இந்த படத்தோட பேரை இங்கே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அது போக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவான நீக்கோவை காமிக்கிறாங்க. அவன் இந்த மாடலிங் துறையில் பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கொண்டவன். அதனால் ஒரு மாடல் ஏஜென்சிஸ்க்கு ஆடிஷனுக்காக வந்திருக்கான். ஆனால் அன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆடிஷன் அங்கே நடக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவனுக்கு வேற ஒரு லட்டே கிடைக்குது. அந்த லட்டு பேர் ஜூலி. வந்ததுலேருந்து அவனாவே திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அந்த அளவுக்கு நீக்கோ மேலே அவளுக்கு ஆசை. இதுக்கும் இன்னைக்கு தான் பார்க்குறான், முன்ன பின்ன அவங்க கூட பழகினதில்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட நீக்கோவும் அவளை அவன் ரூமுக்கு தள்ளிட்டு வந்து சும்மா புடின்னு பிடிக்கிறான். அந்த சமயத்தில் தான் விடாம நீக்கோவோட கேர்ள் ஃப்ரெண்டான கேத்தி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறா. இவன் தான் இங்கே ஜூலி கூட சல்சா பண்ணிட்டு இருக்கானே, எப்படி ஃபோன் எடுத்து பேசுவான், கண்டுபிடிச்சிட மாட்டாவோ, அதனால் கட் பண்ணி விடுறான். ஒரு வழியாக சம்பவமெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் கேர்ள் ஃப்ரெண்டான கேத்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி நான் மாடலிங்காக வேற ஒரு ஊருக்கு போகிறேன், அவசரமாக கிளம்புறேன், அதனால் அவங்க கூட பேச முடியாது. நான் அங்கே போனதுக்கு அப்புறமா நான் எங்கே தங்கியிருக்கிறேன் என்ன ஏதுங்கிறத நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஊருக்கு வர்றான். வீடு தேடி ரோடாக அலைஞ்சிட்டு ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டுக்கு முன்னாடி டூலெட் போர்டு போட்டிருக்க ஃபஸ்ட்டு கேட்டை தட்டி பார்க்குறான். உள்ளே இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாததால் அந்த டூலெட் போர்டில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வீடை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எதிர்முனையில் பேசின பொண்ணோட குரல் அப்படியே வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி மெல்ட் ஆகுது. பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படின்னு வரப்போற அந்த பொண்ணுக்காக நீக்கோ காத்திருக்கிறான். பொண்ணும் வர்றா. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வெனிலா ஐஸ்கிரீம் தான். அப்படி தளதளன்னு இருக்கா. அவளை பார்த்த உடனே நீக்கோவுக்கு வாயில எச்சில் ஊறுது. இந்த மாதிரி வீடு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லவோ, சரி வாங்க உங்க போர்ஷன் மாடியில் இருக்கு அப்படின்னு அவன் முன்னாடி மாடி ஏறி போக அவ படி ஏத்த மாதிரி அவ பின்னழகும் அசைஞ்சு கொடுக்க அந்த பின்னழகை பார்த்து பையன் சொக்கியே போயிடுறான். அந்த வீடு பார்த்தா நல்லா பெருசாக தான் இருக்கு. அந்த பெருசான வீட்டுக்குள்ள ஒரு போர்ஷன் தான் நீக்கோவுக்கு வாடகை கொடுறா. 8000 ரூபா வாடகை சொல்றா. என்னால் 8000 கொடுக்க முடியாதுமா, நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்னால் ஏதோ முடிஞ்சது 1000 2000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீக்கோ பார்கெயின் பண்ணவும் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்ன நினைச்சதோ தெரியல, சரி 2000 கொடு அப்படின்றா. உங்க பேரு அப்படின்னு நீக்கோ இழுக்க, என் பேரா, என் பேரு தாரா அப்படிங்கிறா. அடாடா, தாரானா நட்சத்திரம் தானே அர்த்தம், உண்மையிலேயே அந்த நட்சத்திரம் மாதிரி மின்றீங்க அப்படின்னு அவளை புகழ்றான். மறுநாளே நீக்கோவும் அந்த புது வீட்டுக்கு நுழையிறான். அவங்ககிட்ட பெருசாக திங்ஸ் எதுவும் இல்லை, ஒரு 2-3 பெட்டி இருக்கும் போல இருக்கு. அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ண அங்கே வந்த தாராவும் நானும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டியில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு அவ்வளோ உதவி செய்கிறா. சரி நீ பசியோடு வந்திருப்ப, நானே உனக்கு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு இவளே அவனுக்கு சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடும் பரிமாறுறா. நீக்கோ அவனோட வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்க அவனுக்கு தெரியாமல் அவனை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னா என்ன, தாரா இந்த நீக்கோவை காதலிக்கிறான்னு அர்த்தம். மறுநாள் காலையில் நேரத்தில் எந்திரிச்ச நீக்கோ அவன் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான். அந்த ஃப்ரெண்டு தான் இவனை ஏதோ ஒரு மாடல் ஏஜென்சிக்கு அறிமுகப்படுத்துகிறதா வர சொல்லியிருப்பான். அவனை நம்பி தான் வந்திருக்கிறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணு, அந்த கம்பெனி ஆளுகள்லாம் எங்கேயோ வெளியே போயிருக்கிறாங்க, வரட்டும், கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி உனக்கு மாடலிங்க்கு ஒரு நல்ல சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு உறுதியளிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நீக்கோவையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. ஆரம்பத்திலிருந்து நீக்கோவும் அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கான். பொழப்பு முக்கியம் இல்லையா, அதை விசாரிக்க வந்த இடத்துல இவளை சைட் அடிச்சிட்டு இருந்தா அவன் ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்குவான் அப்படின்னு ஃப்ரெண்டு கூட பேசி முடிச்சுட்டு வெளியே வர சமயத்துல அந்த பொண்ணு கிட்ட பேசி வீட்டுக்கு தள்ளிட்டு வந்துடுறான். நீக்கோ வேற ஆள் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கானா, அதனால சீக்கிரமா பொண்ணுகள்லாம் அவனுக்கு விழுந்துருது. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் அந்த பொண்ணை புடின்னு பிடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாத்தி கலவையில ஒருத்தர் கொடுக்க ஒருத்தர் வாங்க அப்படின்னு அந்த நைட்டை ரொம்ப இன்பமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் 3ஆவதா ஒரு ஆள் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது வேற யாரும் இல்லை, சாட்சாத் நம்ம தாரா தான். அவளோட பெட்ரூமும் நீக்கோவோட பெட்ரூமும் ஒரே பக்கமாக இருக்கும். அதனால் அவள் பெட்ரூமில் ஒரு கண்ணாடி பதிச்சு வச்சிருப்பா. அது ஒரு ஒன் வே மிரர். அதாவது தாராவோட ரூமுக்குள்ள இருந்து நீக்கோவோட ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஆனால் நீக்கோ ரூமுக்குள்ள இருந்து தாரா ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அங்கே நடக்கிற கூத்தை எல்லாத்தையும் அவள் ரூம்ல இருந்து பார்த்து பெருமூச்சு விட்டுக்கிறா. அவளால முடியல. நீக்கோவை பார்த்ததிலிருந்து சதாசர்வ காலம் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல அவன் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க அதை பார்த்து தாங்கிக்க முடியாம அவன் முன் கதவை ஓபன் பண்ணி தன் கையாலே தனக்கு இன்பம் தேடிக்கிறா. மறுநாள் காலையில நேற்று நைட்டு கூப்பிட்டு வந்தான்ல ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு கிளம்பி போகவும் அவ போனதுக்கு அப்புறமா நீக்கோவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரா தாரா.
நேத்து வந்த பொண்ண பத்தி அவ எதுவும் கேட்டுக்கவே இல்ல. நீகோவும் என்ன சொல்றான்னா, "எனக்கு 9 மணிக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு. நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். எனக்கு பாத்திரத்த கழுவுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல." அப்படின்னு சொல்லவும், தாரா தான் அவன் மேல பித்து புடிச்சு சுத்துறாளே. "நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்ட சுத்தமா பெருக்கி வச்சுர்றேன். நீ அத பத்தி கவலைப்படாத. நீ ஆடிஷனுக்கு போயிட்டு வா" அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. நீகோவ அவன் ஃப்ரெண்டு அவன் சொன்ன மாரி ஒரு ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, அவன் எதிர்பார்த்த மாரி அவனுக்கு எந்த மாடலிங் அசைன்மென்ட்டும் கிடைக்கல. 2 மாசம் கழிச்சு பார்க்கலாம் போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடுறாங்க. இதனால நொந்து போய் சாயந்தரமா வீட்டுக்கு வர்றான். நடந்த விஷயத்தெல்லாம் அவங்கிட்ட இருந்து தாரா தெரிஞ்சுக்கிறா. நாளைக்கு போட்டுட்டு போறக்கு என்கிட்ட துணி கூட இல்ல, எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும், நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நைட்டே நான் துவைச்சு போட்டு காய போட்டுறேன், காலையில நீ புதுசா துணி போட்டுட்டு போலாம் அப்படின்னு தாரா அவனுக்கு உதவிக்கு மேல உதவி செய்றா. இந்த நீகோ பார்த்தீங்கன்னா, தாரா உதவி செய்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவகிட்ட எப்படி நைஸா பேசி வேலை வாங்க முடியுமோ, அப்படி நைஸா பேசி வேலை வாங்கிக்கிறான். மறுநாள் காலையில தான் தாராவோட அம்மாவ காமிக்கிறாங்க. தாராவோட அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு சோறு ஊட்டுறது, தண்ணி குடுக்கறது, மாத்திரை குடுக்கறதுன்னு எல்லா பணிவிடைகளையும் தாரா தான் பண்றா. இப்பவும் அப்படித்தான் அம்மாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நீகோவ பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிற அம்மா கிட்ட. அன்னைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு வந்த நீகோ தாராவோட அம்மாவை பார்க்கறக்காக அவங்க ரூமுக்குள்ள வர்றான். அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடிய அவன் பார்த்துருவான் அப்படிங்கறக்காக பக்கத்துல இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த கண்ணாடிய மறைக்கிற மாரி மாட்டி வச்சிடுறா. ஏன்னா அந்த கண்ணாடிய பார்த்து அவ கண்டுபிடிச்சிடக்கூடாது பாருங்க. அதனால தான் நீகோ தாராவோட அம்மாவை நலம் விசாரிச்சுட்டு போறான். மறுநாள் நீகோ வேற ஒரு ஆடிஷன் கம்பெனிக்கு போறான். அந்த மாடலிங் கம்பெனில அவங்க கேட்ட மாதிரியான போஸ் எல்லாம் கொடுக்குறான். இவன மாதிரியே அங்க வேற சிலரும் வந்திருக்காங்க. பெண்களும் வந்திருக்காங்க. ஆண்கள்னா வெறும் ஜட்டி மட்டும் போட்டு அவனை வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பெண்கள்னா ஜட்டி பிரா கொடுத்துட்றானுங்க. இப்படி ரொம்ப கவர்ச்சியாக ஃபோட்டோ எடுத்துட்டு எங்கள் பாஸுக்கிட்ட இதெல்லாம் அனுப்புகிறோம், அவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவனுக்கு அன்னைக்கு வேற எந்த ஆடிஷனும் இல்லை. அதனால் கால் போன போக்கில் ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்காக தாரா வாசல்லே காத்திருக்கா. உன் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு எடுத்து மடித்து வச்சுருக்கேன், தேய்ச்சும் வச்சுட்டேன், நாளைக்கு நீ போகும்போது நல்லா பளபளன்னு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ரூமை கூட்டி சுத்தம் பண்ணி அவன் பெட்டெல்லாம் உதறி பெட்ஷீட் எல்லாம் புதுசாக விரிச்சு வச்சிருக்கா. சரி உள்ளவா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போன நீகோ வாங்கிட்டு வந்திருந்த சரக்கு பாட்டிலை அவ கையில் ஒன்று கொடுக்குறா. ஆனால் தாராக்கு சரக்கு அடித்து பழக்கம் இல்லை. என்ன நீ இவ்வளோ மாடர்னாக இருக்க, ஆனால் சரக்கு அடிக்க தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டு நீகோ சிரிக்கிறான். நான் சரக்கு அடித்தா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால் நான் இது வரைக்கும் சரக்கே அடித்ததில்லை அப்படின்னு அவளும் பொறுமையாக பதில் சொல்கிறான். அந்த சமயத்தில் தான் மப்பேறி போக நீகோ சட்டுன்னு தாராவை முத்தம் வச்சிட்றான். அடுத்த கட்டத்துக்கு அவளை தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை முடியாது அப்படின்னு அவன் மறுத்து எந்திரிச்சிட்றா. எல்லா பெண்களுக்கே வர அந்த 3 நாள் தான் இன்னைக்கு தான் முதல் நாள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. மறுநாள் காலையில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நேற்று நான் ஏதோ மப்பில் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. அதுக்கு அவளும் உன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு என் சைடு தான், நான் உனக்கு பணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வர சட்டுன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதோ பாரு தாரா, நான் உன்னை ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நீயோ ரொம்ப நல்ல பொண்ணு, நானோ ஒரு பிளே பாய், என்னை நம்பி ஏமாந்து போயிடாத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட மேட்ரு வைக்கிறதுக்கு மறுத்துறான். அவன் பதில் தாராக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிப்போகுது. ஒரு பக்கம் சோகமானாலும் இன்னொரு பக்கம் அவளுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்த நீகோ முதல் வேலையாக குளிக்கிறதுக்கு போகிறான். அவன் குளிக்கிறதுக்கு போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் அந்த சீக்ரெட் கண்ணாடி வழியாக அவனை பார்க்க ஆரம்பிக்கிறா. நீகோ முழுசாக குளிச்சு முடிக்கிற வரைக்கும் தாரா அந்த கண்ணாடி வழியாக அவனை பார்த்து தன்னைத்தானே சுகப்படுத்திக்கிறா. இதெல்லாம் தெரியாத நீகோ குளிக்கும் போது அவன் தம்பி கூட விளையாடுறான். இதெல்லாம் பார்த்து தாராக்கு சூடாகுது. அன்னைக்கு வழக்கம் போல் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டும் போது எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப உண்மையாக இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. திடீர்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச விளையாட்டா கத்த ஆரம்பிக்கிறா. கால் அசைக்க முடியாத படுத்திருந்த அம்மாவோட காலை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிறா. நான் அந்த நீகோவை எவ்வளவு காதலிக்கிறேன், ஆனால் அவன் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான், நீயே சொல்லு, அவனுக்கு வேலைக்கு சமைச்சு கொடுக்குறேன், அவன் துணிமணியெல்லாம் துவைச்சு போடுறேன், அவன் ரூமை கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சி வைக்கிறேன், இதுக்கு மேலே அவன் பொண்டாட்டி வந்து அவனுக்கு வேலை செஞ்சிருவாளா, என்னை காதலிச்சா அவனுக்கு என்ன கேடு அப்படின்னு கைகால் வராமல் படுத்திருக்கிற அம்மாவை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. அந்த அம்மா வழியில் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீகோ வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ளே கூத்தடிக்கிறா. இதையும் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருந்த தாரா இந்த தடவையும் அவள் சுய இன்பம் அடைகிறா.
காலையில் நீக்கோவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வர ஒரே நிமிஷம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீக்கோ பாத்ரூம்குள்ளே குளிக்கிறதுக்கு வேக வேகமாக ஓடுறான். இப்போவும் அவன் குளிக்கிறத அந்த கண்ணாடி வழியாக அவள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறா. நீக்கோ வேலைக்கு போன சமயத்தில் அவன் ரூமுக்குள்ளே நுழைஞ்ச தாரா அவனோட சட்டையை தூக்கி போட்டுக்கிறா. அவனவே போட்ட மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங்கு. அவன் போடுற சென்ட் எடுத்து போட்டுக்கிறா. அவன் பெட்டில் படுத்து அங்கேயே சுய இன்பம் அடையிறா. இந்த இடத்துல நம்மளுக்கே கொஞ்சம் சலிப்பு தட்டுது. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான், போடுறான், பாத்ரூமில் போகிறான், குளிக்கிறான். இதையே பார்த்துட்டு இவளும் சுயன்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறா. கதை அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு நீக்கோ இன்னொரு குட்டியை கூட்டிகிட்டு வரான். அவள் பேர் சாரா. கூட்டிகிட்டு வந்து வழக்கம் போல் அவள் கூட மஜாவாக இருக்கான். மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச அந்த சாரா பாத்ரூம்க்கு குளிக்க போகலாம் அப்படின்னு போன சமயத்தில் கண்ணாடி வழியாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த தாரா யாருக்கும் தெரியாமல் அந்த பாத்ரூம்குள்ளே பூந்துடுறா. நான் கட்டிக்கு இருக்கிற பையனை ஒவ்வொருத்தையாக வந்து போட்டுட்டு இருக்கீங்களா, இனி எவ இந்த ரூமுக்கு வந்தாலும் கொல்லுவேன் அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டே கையில் வச்சிருந்த பாட்டிலை எடுத்து அந்த பொண்ணோட மண்டையில் ஒரே அடி. அந்த பொண்ணு அங்கேயே நில குழஞ்சு செத்து போறா. செத்து போன அந்த பொண்ணை ஒரு ஓரமாக இழுத்துட்டு போய் போடுறா. உன்னை நான் அப்புறமா புதைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு வெளிவந்துடுறா. மறுநாள் காலையில் நீக்கோவோட கேர்ள் ஃப்ரெண்டான கேத்தி அவனை தேடிட்டு இந்த வீட்டுக்கே வந்துடுறா. அவன் தான் செட்டில் ஆனதுக்கப்புறம் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால் அட்ரஸ் அவளை கொடுத்துருக்கா. அவனை தேடி வந்த கேத்தி வாசலில் தாரா நிற்கிறத பார்க்குறா. ஹாய் ஐ எம் கேத்தி அப்படின்னு கேத்தி தாராக்கு கை கொடுக்க வர அப்போ அவள் கையில் இருக்கிற டேட்டூவை தாரா நோட் பண்ணுறா. தாராவோட கையிலையும் ஒரு டேட்டூ இருக்கும். சேம் டேட்டூ நீக்கோ தான் அவளுக்கு போட்டுட்ருப்பான். உனக்கு நீக்கோவை எப்படி தெரியும் அப்படின்னு தாரா கேத்தி கிட்ட கேட்க, நான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற கேத்தியவே கொலை வெறியோட தாரா பார்த்தபடி நின்று இருக்கா. அடுத்த டார்கெட் ரெடியா? உள்ளே வந்த கேத்தியோ அவங்களுக்கு இருக்கிற ஆபத்தை உணராம, என்னது இது, ரொம்ப வீடு சின்னதாக இருக்குது, உன் தகுதிக்கு இந்த மாதிரி வீட்டெல்லாம் நீ தங்கலாமா, நான் வேணா உனக்கு காசு கொடுக்குறேன், நல்ல வீடாக பாரு அப்படின்னு நீக்கோ கிட்ட இந்த வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. இதையெல்லாம் கதவுக்கு அந்த பக்கமாக ஒளிஞ்சிருந்து தாரா கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு கேத்தி மேலே இன்னும் கோபம் அதிகமாகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க அந்த ஒரு பொண்ணை இவ அடிச்சு கொன்னா இல்லையா, அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்தா அப்படின்னு அவளை பற்றின தகவலை தாரா கிட்ட கேட்க, அவள் அன்னைக்கே போயிட்டா அப்படின்னு தாரா ஒரே பதிலில் அவங்கள திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்றா. கேத்தி வந்ததுலேருந்து நீக்கோ வீட்லேயே தங்குறதில்ல, சதா சர்வ காலமும் அவ கூடவே சுற்றிட்டு இருக்கா. அன்னைக்கும் 2 பேரும் காலையில் போனவங்க சாயந்தரம் தான் வராங்க. வந்தவங்க இன்னைக்கு நைட் நம்ம 3 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு தாராவை பார்த்து கேட்குறான் நீக்கோ. டின்னருக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக நான் சமைச்சு வச்சுருக்கேன், வீட்லேயே நம்ம 3 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, ஓகே ஃபைன், எப்பவுமே வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஏற்கனவே தாரா பற்ற வச்ச நெருப்பாக எரிஞ்சிட்டு இருக்கா. இதில் எண்ணெய் ஊற்றுற விதமாக இந்த கேத்தி வேற நீக்கோவை பற்றி பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்கா. நீக்கோ மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது, இப்போ வரைக்கும் எனக்காக கன்னி பையனாகவே இருக்கான்னா பார்த்துக்கோ அப்படின்னு கேத்தி பெருமை அடிக்க, ஆமாமா கன்னி பையன்தான், அவன் ரூமுக்கு எந்த பொண்ணும் வரமாட்டா, எந்த பொண்ணையும் அவன் தொட்டதில்லை அப்படின்னு கடுப்பா தாரா சொல்றான். நீக்கோக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு, தாரா ஏதோ போட்டுட்ருவாளோ அப்படின்னு பயத்துல நெளியிறான். ஆனா நல்ல வேலையா தாரா அதுக்கு மேல எதுவும் சொல்லிக்கல. நைட்டு தூங்கும்போது அம்மா கிட்ட வந்து தேம்பி தேம்பி அழுகிறா தாரா. இவனை போய் அவன் நல்லவன் நம்பிட்டு இருக்காளே, ஆனா இவன் ஒரு பிளே பாயின்னு தெரிஞ்சும் கூட என்னால் அதை சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகிறா. ஏன் இந்த ஆம்பளைகள்லாம் இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு அவ அழுகும்போது தான் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த தாரா எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமானவ அப்படிங்கிறக்க ஒரு உதாரணமா. அதாவது தாராவோட வளர்ப்பு அப்பா, இப்போ இங்கே பெட்டில் படுத்திருக்க இந்த அம்மாவோட 2வது புருஷன், அவன் மேலே இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணு. தாராவோட அம்மாவுக்கு தெரியாமல் 2 பேரும் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அவன் குளிச்சுட்டு இருக்க, குளிக்கிற அவனுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்த்த தாரா சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த அம்மா அவளை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவளுக்கு தர்மடி. இதை மனசில் வச்சிருந்த தாரா இந்த அம்மா ஒரு தடவை பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கமாக வந்து ஒரு பாட்டில் எடுத்து மண்டையில் ஒரே போடு. அன்னைக்கு கோமால விழுந்தவங்க தான் இப்போ கைகால் வராமல் ஒரு நோயாளியாக படுத்திருக்காங்க. அம்மாவை அடித்ததும் இவ தான், இத்தனை வருஷமா இந்த அம்மாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கிறதும் இவ தான். ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது இவ எந்த அளவுக்கு மண்டக்கிற்கு பிடிச்சவ அப்படின்னு. அந்த சின்ன வயசுலேயே கெட்டு போனதால தான் அந்த குணம் இவ கூட சேர்ந்து வளர்ந்து வளர்ந்து இன்னும் மோசமாயிருக்கா. அன்னைக்கு நைட்டு நீக்கோவும் கேத்தியும் அவங்க பெட்ரூமில் பயங்கர உல்லாசமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
அவங்க சத்தம் சாத்தியிருக்கிற கதவை தாண்டி தாராவோட ரூம் வரைக்கும் கேட்குது. இதனால ஓடி போய் அந்த கண்ணாடி வழியா அவங்க 2 பேர்த்தையும் திருப்பியும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தாராக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் வருது. உடனடியா அவங்க 2 பேர்த்தையும் கொல்லணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு வெறி வருது. அந்த சமயத்துல தான் மேட்டர்லாம் முடிச்சிட்டு நீக்கோ தூங்கிடுறான். அவன் செல்போன் அடிக்க அந்த சத்தத்தை கேட்டு முழிச்ச கேத்தி ஃபோன் எடுத்து பேசுறா. யாருன்னு பார்த்தா நீக்கோவோட அம்மா. நான் பணம் கேட்டிருந்தேன் அவங்கிட்ட, இன்னும் அனுப்பல, எப்போ அனுப்புறான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தூங்கிட்டான், காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு திருப்பி கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தி போனை வைக்கிறா. அப்பதான் கேத்திக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த 8 வருஷத்துல ஒரு நாள் கூட தனக்கு அம்மா இருக்கிற விஷயத்த நீக்கோ சொன்னதே இல்லையே அப்படின்னு அவளுக்கே ஆச்சரியம் தாங்கல. மறுநாள் காலையில நீக்கோ நேரத்துல வெளியே போயிட்டான். கேத்தி வெளியே போறதுக்காக கீழே இறங்கி வர அந்த சமயத்துல தான் தாரா அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையில இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றா. ஏன் கேத்தியை கூப்பிடுறான்னா, கேத்தி ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, அதனாலதான் அவளை கூப்பிடுறா. நான் வந்து என்ன பண்றது, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோனை எடுக்கல, கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும், சரி ரொம்ப கெஞ்சறாளே அப்படின்னு அந்த அம்மாவை போய் செக் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அந்த அம்மாவோட மண்டை ஒரு சைடு செதறி ரத்தம் வழிஞ்சு செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்த கேத்தி வீழ்னு கத்துறா. சரியான சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த தாரா ஒரு பாட்டிலை எடுத்து கேத்தியோட மண்டையில ஒரே போடு. அப்படியே மயங்கி விழுந்தவளை அங்கிருந்து இழுத்து வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ரகசிய ரூம்ல கொண்டு போய் போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வந்துடுறா. வழக்கம் போல சாயந்தரமா வீட்டுக்கு வந்த நீக்கோ வீட்டில் கேர்ள் ஃப்ரெண்டையும் காணோம், தாராவோட அம்மாவையும் காணோம், 2 பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு தாராவும் அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்றா. என்னது, உங்க அம்மா கூட என் லவர் ஓடிட்டாளா, என்ன கதையடிக்கிற அப்படிங்கிறா. இந்த கதையடிக்கிற வேலையெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலை, எனக்கு இல்லை. எத்தனை பொண்ணுகிட்ட நீ கன்னி பையன்னு பொய் சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த ரூமுக்குள்ளேயே கூத்தடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு பாட்டிலை எடுத்து ஒரே போடு. நீக்கோவும் ஃப்ளாட்டு, அவனையும் இழுத்துட்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறா. மேலே வந்த தாரா அவ ரூமுக்கு போய் பீரோக்குள்ள இருந்து இந்த மணப்பெண்கள் போடுவாங்கல்ல பிரைடல் ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறா. என்னமோ அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா அந்த கண்ணாடி முன்னாடி ஏதேதோ சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள கீழே இறங்கி வந்தவ மணப்பெண் குளத்திலேயே தான் வர்றா. வந்தவ முதல் வேலையா அரைக்குறை உசுரோட இருக்கிற நீக்கோவை ஒரு கத்தி எடுத்து ஒரே ஏத்து முழுசா முடிச்சிட்டா. நீக்கோவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவன் மேலே ஏறி படுத்துட்டு அவன் கூட மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா கேத்தியோட கதையும் முடிக்கிறா. 2 பேர்த்தோட கதையும் முடிச்சுட்டு சைக்கோத்தனமா சிரிச்சுட்டு அவங்கள சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப சில தினங்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, திரும்பவும் அந்த கேட்ல டூலெட் போர்டு மாட்டியிருக்கா. வரப்போற ஆபத்தை உணராத புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி வீட்டை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. அவங்கள வரவேற்ற தாரா ஒரு வில்லி புன்னகையோட அவங்கள பார்க்கறா. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.